திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பத்தில் இரட்டை கொலை நடந்த பகுதியில் கஞ்சா செடி வளர்ந்தது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர், வணக்கம். இது குறித்தான் முழு விவரங்கள். வணக்கம் சிந்து. மணவாள் நகர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் திருவள்ளூரிலிருந்து பூந்துமல்லி செல்லக்கூடிய சாலையில் நேற்று முன்தினம் போதையில் இருந்த 4 பேர் கொண்ட கும்பல் 2 இளைஞர்களை கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை நடந்த பகுதியில் அருகே சாலையின் ஓரத்தில் நடப்பாதையின் பகுதியில் 6 அடி உயரத்திற்கு துளிர் விட்டு வளர்ந்திருந்த கஞ்சா செடியை அந்த பகுதி வழியாக சென்ற இளைஞர் ஒருவர் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதனை அடுத்து அந்த இளைஞர் மணவாள் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அந்த கஞ்சா செடியை வேரோடு பிடுங்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில கஞ்சா செடியை யாரேனும் வேறு எங்கேயாவது வளர்த்திருக்கிறார்களா என்றும் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மணவாள் நகர் போலீசார் ஒண்டிக்குப்பம் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இந்த ஆய்வு நடத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் மணவாள் நகர் மற்றும் ஒண்டிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும் கொலை செய்வதும் தொடர்கதையாகி வருவதால் எனவே மணவாள் நகர் மற்றும் ஒண்டிக்குப்பம் பகுதிகளில் தொடர்ச்சியாக போலீசார் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதாகர்.